அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு என்ன தலைப்புன்னு சொன்னால், ஜெபமாலையினுடைய வரலாறு. ஆக ஜெபமாலை என்பது ஒரு ஜெபம் இல்லையா? நாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். ஜெபத்தினுடைய வரலாறு தெரிந்தால் ஜெபமாலையினுடைய வரலாறு தெரியும். ஏனென்று சொன்னால், விவிலியத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு ஜெபித்துக் கொண்டிருந்தார். இயேசுவை பின்பற்றியவர்கள் ஜெபித்தார்கள். இயேசுவுக்கு பின்பாகவும் கூட அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் விவிலியத்திலே பார்க்கிற பொழுது திருத்துதர் பணிகள் அதிகாரம் 1 இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு பின்பாக அங்கே திருத்துதர்கள், பெண்கள் அல்லது இயேசுனுடைய சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாளுடைய தலைமையிலே அங்கே இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அன்னை மரியாளுடைய தலைமையிலே அவர்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். ஒன்று கூடி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் திருத்துதர் பணிகள் நூலிலே பார்க்கின்றோம். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 2:1 பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பெந்தேகோஸ்தே நாள் வருகிற பொழுதே அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள். ஆக கூடியிருந்தார்கள். எதற்காக கூடியிருந்தார்கள்? கூடியிருந்து ஜெபித்தார்கள். எதை ஜெபித்தார்கள்? நாம் திருத்துதர் பணிகள் அதிகாரம் 2:40 பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். போற்றி புகழ்கிற ஜெபம் விவிலியத்தில் எங்க இருக்கு? திருப்பாடல்கள். நமக்கென்று 150 திருப்பாடல்கள் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதை காணுகிறோம். புதிய ஏற்பாடு வருகிற பொழுது அதிலும் திருப்பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த திருப்பாடல்களை எடுத்து ஜெபிக்கிற பழக்கம் தொடக்கத்தில் இருந்து இருக்கிறதை காணுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட திருப்பாடலை சொல்லி ஜெபித்தார் இல்லையா? ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது திருப்பாடல் 33 நினைக்கிறேன், அப்படிதான், அதை எடுத்தவர் ஜெபிக்கிறார். ஆக திருப்பாடல்களை சொல்லி இறைவனை போற்றி மாட்சிப்படுத்துவது தொடக்கத்திலிருந்தே வந்த ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பாகவும் இந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து பின்பாக அவரை பின்பற்றியவர்கள், துறவிகள் நிறைய பேர் இருந்தார்கள். அதிலே டெசர்ட் ஃபாதர்ஸ் என்று சொல்வார்கள், பாலைவன துறவிகள். அந்த பாலைவன துறவிகள் என்கிறவர்கள் பாலைவனத்திலே வாழ்ந்தார்கள். அங்கே அவர்கள் கிடைக்கிறத உண்டு கொடுத்து அங்கே குடிச்சிட்டு அங்கே அப்படியே இருந்தாங்க. 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுகளை இவர்கள் அங்கே இருக்கிற பொழுது அவர்கள் முடிச்சுக்கள் போட்ட கயிறை ஜெபிப்பதற்கு பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு ஜெபமாலை, ஒரு கயிறு ஜெபமாலையும் இருக்கு, நம்ம கல்லு ஜெபமாலையும் இருக்கு, தங்கத்திலையும் ஜெபமாலை இருக்கு இல்லையா? சில மாதா ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தங்கத்திலெல்லாம் ஜெபமாலை செய்து கொடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல வெள்ளியில ஜெபமாலை இருக்கும். முதலிலே அந்த பாலைவன தந்தையர்கள் கயிறு முடிச்சுக்களை வைத்து அவர்கள் எண்ணுகிறார்கள். அந்த முடிச்சு எதுக்கு? எண்ணுவதற்கு. 1 2 3 4 அப்படி எண்ணுவதற்கு. ஏனென்று சொன்னால் அவர்கள் 150 திருப்பாடல்களையும் அவர்கள் சொல்லி இறைவனை போற்றினார்கள். ஒண்ணா முடிஞ்சிச்சா அப்படிங்கிற பார்க்கிற பழக்கம். அதற்கு பின்பாக அது அந்த துறவர் மடங்களிலே கூட அது வருகிறது. துறவு மடங்களிலும் அவர்கள் இந்த 150 திருப்பாடல்களையும் சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு குருக்கள், துறவிகள் சொல்லுகிற கட்டளை ஜெபம். நம்முடைய மறை மாவட்டத்தில் அந்த கட்டளை ஜெபத்தில் இறை மக்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறப்பான நிகழ்வில் ஒவ்வொரு திருவிழா நடக்கிற பொழுது 9ஆம் திருவிழா மாலையில் என்ன நடக்கும்? 9ஆம் திருநாள் மாலையில் சிறப்பு மாலை ஆராதனை இல்லையா? அதுல 3 திருப்பாடல்களை இசைத்து பாட வேண்டும். இன்னைக்கு அந்த திருப்பாடல்களுக்கு பதிலாக பல பாடல்கள்லாம் சில நேரத்தில் படிச்சுறாங்க சில ஊர்களில். அந்த திருப்பாடல்கள் தான் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய பழக்கத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. 150 திருப்பாடல்களை அந்த துறவிகள் மனப்பாடம் செய்து ஜெபித்தார்கள். அதை எண்ணுவதற்கு முதல்ல எப்படி பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கூழாங்கற்கள் 150 கூழாங்கற்களை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். ஒன்னொன்னா ஜெபிக்க ஒன்னொன்னா எடுத்து போட்டாங்க. இல்லைன்னா ஒரு பையில 150 கூழாங்கற்களை வைத்துக் கொண்டார்கள். ஒன்னொன்னா ஜெபிக்க எடுத்து போட்டாங்க. ஆனால் அதை கொண்டு செல்வது ரொம்ப கடினம் இல்லையா? 150 கல்ல தூக்கிட்டு அலைய முடியுமா? அதற்கு பின்பாகத்தான் அதற்கு பதிலாக கயிறுல சொட்டையை போட்டு அந்த முடிச்சுக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எண்ணுவதற்கு என்று ஆரம்பித்தார்கள். ஆக முதல்ல 150 திருப்பாடல். அந்த 150 மட்டுமல்ல, இந்த ஜெபங்கள் சில நேரங்களிலே 500 1000 என்றெல்லாம் முடிச்சுக்கள் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தொடக்கத்தில் இந்த புகழ்ச்சி ஜெபங்களை ஜெபிக்கிற பொழுது அதில் அன்னை மரியாளுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகள் அப்பொழுது வளரவில்லை.
அதற்கு பின்பாக கிபி 431 நூற்றாண்டிலே எபேசு பொதுச்சங்கம் கூட்டப்படுகிறது. அந்த எபேசு பொதுச்சங்கத்திலே அங்கே தப்பறை கொள்கைகளை தவிர்த்து சரியான கொள்கைகளை திருச்சபை போதிக்கிறது. அந்த எபேசு திருச்சங்கத்திலே அன்னை மரியாளை பற்றி மிகப்பெரிய ஒரு மறை உண்மை ஒன்று அங்கே திருத்தந்தையர்களால் அங்கே கொடுக்கப்படுகிறது. என்ன என்று சொன்னால், அன்னை மரியாள் இறைவனின் அன்னை என்கின்ற கோட்பாடு. அன்னை மரியாள் இயேசுனுடைய தாயா, கடவுளுடைய தாயா? அவர் அப்ப இயேசு யார், கடவுளா மனிதனா? பல இடத்துல இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இயேசு கடவுளா மனிதனா? திருமறைச்சூடியில் அடிப்படை போதனைகள் இருக்கும். அந்த சாப்டர்ல எடுத்து படிச்சு நான் போற இடத்துலலாம் கல்யாண தயாரிப்புக்கு வராம கண்டிப்பா திருமறைச்சூடியை படிச்சிருக்கணும்னு சொல்லுவோம். அதான் அடிப்படை போதனை. இயேசு கிறிஸ்து கடவுளா மனிதனா? கடவுள்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். பாதி பேர் கூட இல்லை. சரி, கைகளை போடுங்க. அப்ப அவர் மனிதர்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். அங்க பின்னாடி ஒரே ஒருத்தர் மட்டும் 2 பேர் கை தூக்கிருக்காங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? கடவுளும் கிடையாது, மனையிடம் கிடையாது பார், போங்க. அப்படியா? இயேசு கடவுளும் மனிதனும் ஆனவர் இல்லையா? அவர் கடவுளும் மனிதனும் ஆனவர். எவ்வளவு கடவுள் எவ்வளவு மனிதன்? பாதி கடவுள் பாதி மனிதர். அப்படியா? முழு கடவுள், 100% கடவுள், 100% மனிதன். ஆக எபேசு பொதுச்சங்கம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த அன்னை மரியாள் மனிதனாகி இயேசு கிறிஸ்துவை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, அவர் கடவுளாகி இயேசு கிறிஸ்துவையும் பெற்றெடுக்கிறார். ஆக கடவுளும் மனிதனுமாக இருக்கிற இயேசுவை இந்த அன்னை மரியாள் பெற்றதால் அவர் கடவுளினுடைய தாயாக இருக்கிறார். தெயோட்டாக்கஸ் என்கின்ற கிரேக்க மொழியிலே தெயோட்டாக்கஸ் என்கிற அந்த கொள்கையை போதிக்கிறார்கள். அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருக்கிறார். அதற்கு பின்பாக அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகள் அந்த திருச்சபையிலே பரவ ஆரம்பிக்கிறது. அன்னை மரியாளை அதிகமாக தொடக்கத்தில் இதைகள் இருந்தாலும் கூட இந்த எபேசு பொதுச்சங்கத்திற்கு பின்பாக அன்னை மரியாளை மையப்படுத்திய பக்தி முயற்சிகள் வளர ஆரம்பிக்கிறது. கிபி 513 ஆண்டிலே 6ஆம் நூற்றாண்டிலே எகிப்து திருச்சபையிலே இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் அங்கே ஏற்படுகிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருமகிழ்ச்சி கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அதற்கு பின்பாக ஏனென்று சொன்னால், ஆண்டவரின் மீட்பராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நீர் உற்பவித்தீர் என்கின்ற இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை அதோடு சேர்த்து பின்பகுதி மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை எகிப்து திருச்சபையிலே 513 ஆண்டிலேயே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறாக துறவர மடங்களிலே 150 திருப்பாடல்களை ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த 150 திருப்பாடலையும் மனப்பாடம் பண்ண முடியாது இல்லையா? படிக்காத துறவிகள் என்ன செய்வாங்க? நமக்கு ஒரு திருப்பாடலாவது தெரியுமா மனப்பாடமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? 150 திருப்பாடலை எப்படி மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியும் படிக்காதவங்க? அதனால அவர்களுக்கு எளிய முறையிலே கடவுள் கற்பித்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, நீங்க அதை 150 முறை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. காலப்போக்கிலே அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சி வளர்கிற பொழுது அங்கே இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை அதை நீங்க சொல்லுங்க என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுதுதான் மங்கள வார்த்தை ஜெபமானது அங்கே உருவாக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக இந்த மங்கள வார்த்தை ஜெபத்திற்கு அதை முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது அயர்லாந்து நாட்டிலே ஒரு மாநாடு நடைபெறுகிற அந்த மாநாட்டிலே ஆண்டவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு பற்றிய தியான உரைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த தியான உரைகள் கொடுக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு தியான உரைகளுக்கு இடையிலும் அவர்கள் இந்த 10 முறை இந்த அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். காலப்போக்கிலே அந்த தியான உரைகள் தான் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிற அந்த ஜெபமாலை பேருண்மைகளாக மொத்தம் 20 பேருண்மைகள் இருக்கு இல்லையா? முதல்ல 15 பேருண்மைகள் அவைகள் தான் கொண்டாடப்படுது. அவைகள் தான் இந்த தியான உரைகள் தான் அந்த 10 மணிகளுக்கு இடையிலே ஜெபிக்கப்படுகிற, தியானிக்கப்படுகிற அந்த மறை உண்மைகளாக அவை உருவாகிறது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறாக அந்த திருச்சபையிலே இவ்வாறு அந்த அருள் நிறைந்த மரியே என்கின்ற அந்த மங்கள வார்த்தை ஜெபம், திருச்சபை மாலையினுடைய அந்த முக்கியமான ஜெபங்கள் உருவாகிறது. அதற்கு பின்பாக 1208 ஆண்டிலே அங்கே கர்த்தூசியன் துறவி சுவாமிநாதர் என்று சொல்லப்படுகிற டோமினிக் என்று ஒருவர் இருக்கிறார். அப்பொழுது அவரை திருச்சபை அழைக்கிறது. எதற்கு என்று சொன்னால், அந்த 13ஆம் நூற்றாண்டிலே அல்பிஜினியனிசம் என்கிற ஒரு தப்பறை கொள்கை உருவாகிறது. அந்த தப்பறை கொள்கையை போதிக்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் அவர்கள் தளர்ச்சி வருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், கடவுள் மனிதனாகி இருக்கிறார். அவர்கள்
இயேசு கிறிஸ்து நல்ல மனிதர், அவர் கடவுள் அல்ல என்று தப்பறை கொள்கையை போதிக்கின்றார்கள். ஆக இந்த தப்பறை கொள்கையை எதிர்த்து பேசுவதற்கு பல குருக்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்பொழுது இந்த சாமிநாதரை, புனித டொமினிக்கை திருத்தந்தை 3ஆம் இன்னோசன்ட் அவர்கள் இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுவதற்காக அவரை நியமிக்கின்றார்கள். அவர் மக்களிடத்தில் செல்கின்றார், சென்று போதிக்கின்றார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சுவாமிநாதர் மிகவும் தளர்ச்சி வருகிறார். போதிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்யறது? அன்னை மரியாளிடத்தில் வேண்டுகின்றார். அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அன்னை மரியாள் காட்சி கொடுத்து இயேசுவின் வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தியானித்தபடியே நீங்கள் மங்களவாரத்தை ஜெபங்களை ஜெபியுங்கள், அப்பொழுது இந்த அல்பிஜினியசினம் என்கிற தப்பறை கொள்கை அது மறைந்து போகும் என்று அந்த செயின்ட் டொமினிக் என்று சொல்லப்படுகிற சாமிநாதருக்கு அந்த அன்னை மரியாள் காட்சியிலே சொல்கின்றார். ஆக புனித சுவாமிநாதர், புனித டொமினிக் தான் இதை இந்த மக்களுக்கு எடுத்து சென்றவராக இருக்கிறார். ஜெபமாலைக்கு ஒரு வடிவம் கொடுக்கின்றவராக அதை மறை உண்மைகளை தியானிக்க வேண்டும், இயேசுவின் வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தியானிக்க வேண்டும், தியானித்து இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற பழக்கத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். 1520ஆம் ஆண்டிலே அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 10ஆம் லியோ அவர்கள் அக்டோபர் மாதத்தை நீங்கள் ஜெபமாலை மாதமாக ஒப்புக்கொடுங்கள் என்று அவர்கள் பணிக்கின்றார்கள். ஜெபமாலை ஜெபிக்க அந்த தப்பறை கொள்கைகள் அங்கே அகன்று போகிறது. அந்த தப்பறை கொள்கைகளில் இருந்து மக்கள் மீண்டு வர ஆரம்பிக்கின்றார்கள். 1569ஆம் ஆண்டிலே திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் இந்த 15 தேவ ரகசியங்களை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். முதல்ல இருக்குல்ல ஒளியின் பேருண்மை, பின்னாடி வந்தது. முதல்ல இருக்குல்ல மகிழ்ச்சி நிறை பேருண்மை, துயர் நிறை மறையுண்மைகள், அப்புறம் என்னது மகிமை நிறை பேருண்மைகள். இந்த 15 பேருண்மைகளையும் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் 1569ஆம் ஆண்டிலே அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அதற்கு பின்பாக 16ஆம் நூற்றாண்டிலே புனித பீட்டர் கனீசியஸ் என்பவர் 1514ஆம் ஆண்டிலே இந்த மங்களவாரத்தினுடைய பின்பகுதியை, 2வது பகுதி இருக்குல்ல, புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், இந்த பகுதியை முதல் பகுதியோடு அவர்கள் இணைக்கிறார்கள். அதிலிருந்து அந்த ஜெபமாலையினுடைய அந்த மங்களவார்த்தை ஜெபம் முழுமை பெறுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் 1571ஆம் ஆண்டிலே அங்கே துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமாக இடையிலே ஒரு போர் நடைபெறுகிறது. ஆக அங்கே அந்த துருக்கியர்கள் கிறிஸ்தவர்களை எதிர்த்து போரிடுகிறார்கள். மக்களும் வீரர்களும் போருக்கு செல்லுகிற பொழுது அவர்கள் தோல்வி முகமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ரோமை நகரிலே அந்த வத்திக்கான் சதுக்கத்திலே, சென்ட் பீட்டர்ஸ் அந்த ஸ்கொயர் என்று சொல்லப்படுகிற அந்த வத்திக்கான் சதுக்கத்திலே இறைமக்கள் எல்லோரும் குழுமுகிறார்கள். திருத்தந்தையினுடைய தலைமையிலே குழுமி அவர்கள் ஜெபமாலையை ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபமாலையை ஜெபித்து விட்டு அந்த வீரர்கள், படை வீரர்கள் போருக்கு செல்லுகிறார்கள். போருக்கு செல்லுகிற பொழுது அந்த போரிலே அவர்கள் லபாந்தோ என்கிற இடத்திலே நடந்த போரிலே கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை ஜெபித்தவர்களாக செல்லுகிற பொழுது போரிலே வெற்றி கொள்ளுகிறார்கள். திருத்தந்தை அவர்கள் இதை மிகவும் மகிழ்ச்சி செய்தியாக ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள். வெற்றியின் அன்னை என்று திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள் விழா எடுக்கிறார்கள். அதிலிருந்து ஜெபமாலையினுடைய ஜெபம் திருச்சபையினுடைய ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பின்பாக 1573ஆம் ஆண்டிலே மீண்டும் கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே போர் நடைபெறுகிறது. அவர்கள் தோல்வி முகமாக இருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் ஜெபமாலை கையில் எடுக்கிறார்கள், ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். நம்பிக்கையோடு விசுவாசிகள் எல்லோரும் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அந்த 1573ஆம் ஆண்டு நடந்த அந்த போரிலும் கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை ஜெபித்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் அவர்கள் இந்த ஜெபமாலை எண்ணெயினுடைய விழா அதிலிருந்து அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று உலகம் முழுவதுமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். ஆக ஜெபமாலையினுடைய அன்னையினுடைய விழா அந்த அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உருவாக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக அன்னை மரியாள் காட்சிகளிலே இந்த ஜெபமாலையை குறித்து, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அன்னை மரியாள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 1558ஆம் ஆண்டிலே
லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி தருகிற பொழுது பிப்ரவரியிலிருந்து ஜூலை மாதம் வரையிலே, ஜூலை 16 வரையிலே மரியாள் 18 முறை அந்த பெருநதத்துக்கு காட்சி தருகிறார்கள். அந்த காட்சியில் கூட பெருநதத்திலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள், பாவிகளுக்காக ஜெபமாலை ஒப்புக் கொடுங்கள், அந்த உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக ஜெபமாலை ஒப்புக் கொடுங்கள் என்று அன்னை மரியாள் சொல்லுகிறதை காணுகிறோம். அதற்கு பின்பாக 1913ஆம் ஆண்டிலே பாத்திமா நகரிலே, அந்த போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா நகரிலும் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள். மரியாளுடைய காட்சி அந்த நகரிலும் நடக்கிறது. அப்பொழுதும் உலக சமாதானத்திற்காக அன்னை மரியாள் ஜெபிப்பதற்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த பாத்திமா காட்சியிலே 2 முக்கியமான காரியங்கள் நடைபெறுகிறது. முதலாவதாக பாத்திமா காட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால், அக்டோபர் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு இறுதி காட்சியிலே அந்த அன்னை மரியாளிடத்தில் இந்த சிறுவர்கள் நீர் யார் என்று கேட்கிற பொழுது, கடைசி காட்சியில் நான் சொல்றேன் என்று அன்னை மரியாள் தன்னை நாமே ஜெபமாலை அன்னை என்று தன்னை வெளிப்படுத்துகிறதை காணுகிறோம். அதற்கு முன்பாக உள்ள காட்சியிலே ஜூலை 13ஆம் தேதி காட்சியில் 1917ஆம் ஆண்டிலே அன்னை மரியாள் அந்த ஜெபமாலை ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது, ஜெபமாலினுடைய 10 மணிகள் முடிந்தவுடனே நாம் ஒரு ஜெபம் சொல்லுகிறோம் அல்லவா, ஓ என் இயேசுவே என்கிற ஜெபம். என்ன ஜெபம் முழுசா சொல்லுங்க பாப்போம். ஓ என் இயேசுவே எங்க பாவம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பானது. ஏன்னா பழைய மொழியில் ஒரு மாதிரி இருக்கும், புதிய மொழியில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு 10 மணிகளுக்கு பின்பாக நீங்கள் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள் என்று பாத்திமானை காட்சியில் இந்த சிறுவர்களுக்கு அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதோடு அந்த ஜெபமாலை என்பது ஒரு முழு வடிவம் பெறுகின்ற ஜெபமாலையாக அது மாறுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்பாக அந்த காட்சிகளிலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ஜெபமாலை தொடர்ந்து ஜெபிக்கப்படுகிறது. 1969ஆம் ஆண்டிலே திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இந்த ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு அவர்கள் பணிக்கிறார்கள். திருச்சபையினுடைய நாள் காட்டியிலே அதற்கு அதை சேர்க்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து அதற்கு பின்பாக 20ஆம் நூற்றாண்டு வரையிலே இந்த ஜெபமாலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அவ்வாறாகவே இருந்தது. 15 தேவ ரகசியங்களை நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். அதற்கு பின்பாக 2002ஆம் ஆண்டிலே திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் அன்னை மரியாள் மீது கொண்ட அதிக நம்பிக்கை பக்தி கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அன்னை மரியாள் அவருடைய உயிரை அந்த பாத்திமா அன்னை காப்பாற்றியதாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் நம்பினார்கள். துப்பாக்கியால் சுடப்பட்ட பொழுது அந்த சுடப்பட்ட குண்டு கூட அந்த பாத்திமா அன்னையினுடைய கிரீடத்திலே கொண்டு பதிக்கப்பட்டது. அன்னை மரியாளை மிகவும் உயர்த்தி பிடித்திருந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் 2002ஆம் ஆண்டிலே ஒளியின் பேருண்மைகளை 16/10/2022ஆம் ஆண்டிலே அவர்கள் ஒளியின் பேருண்மையை கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக 15 தேவ ரகசியங்கள் அதற்கு பின்பாக 20 தேவ ரகசியங்களாக மாற்றப்படுகிறது. அந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் அந்த ஆண்டை ஜெபமாலை ஆண்டாகவும் அறிவித்தார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். அக்டோபர் 2002ஆம் ஆண்டு முதல் அக்டோபர் 2003ஆம் ஆண்டு வரையிலே அந்த ஒரு ஆண்டு முழுவதுமாக ஜெபமாலை ஆண்டாக திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டு அது உலகம் முழுவதுமாக கொண்டாடப்பட்டது, சிறப்பிக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, இத்தகைய நீண்ட வரலாறு கொண்டது இந்த ஜெபமாலை. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஜெபமாலை என்பது முதலில் கொண்டாடப்பட்ட முதலில் ஒரு விழா அதற்கு கொண்டாடப்பட்டதே வெற்றியின் அன்னை, வெற்றியின் மாலை, வெற்றியின் இந்த ஜெபமாலை என்பது நமக்கு முழுமையான உண்மையாக இருக்கிறது. ஆக இந்த வெற்றியினுடைய ஜெபமாலை, வெற்றி தருகிற ஜெபமாலை, அதனால பாடுவோம்ல வெற்றி தரும் ஜெபமாலை இல்லையா. அந்த வெற்றி தருகிற ஜெபமாலையை நாம் உயர்வாக நம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய கையிலும் இருக்கிற மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆயுதம் என்று வெற்றி தருகிற ஜெபமாலை. நான் குறுமடத்திலே சேர்கிற பொழுது இது விசுவாச பகிர்வு அல்ல, அதுக்கு நீ தனியா நேரம் இருக்குது. சேர்கிற பொழுது நான் 12ஆம் முடிச்சு சேர்கிற பொழுது என்னுடைய மாமா அருட்தந்தை பீட்டராஜ் அவர்கள் நீ கல்கத்தா டைஸுக்கு போங்கன்னாங்க. நான் இல்லை, நம்முடைய டைஸில் தான் ஆகுவேன், குருவானவர் ஆகுவேன் என்று சொல்லியிருந்தேன். ஆக செல்லுகிற பொழுது அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். தம்பி, நீ டெய்லி கண்டிப்பா ஒரு ஜெபமாலை ஜெபிச்சிடணும். நீ உனக்கு கஷ்டமா இருந்தா ஜெபமாலை எடுத்து ஜெபி, எல்லாம் சரியா போகும் என்று சொன்னார்கள். ஆக அந்த தந்தையினுடைய அந்த அறிவுரையை நானும் கேட்டேன்.
எப்பொழுதெல்லாம் கையில் ஜெபமாலை எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது நமக்கு வெற்றி தருகிற மாலையாக, மிக வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக நானும் நீங்களும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஜெபமாலை மாதத்திலே இந்த ஜெபமாலையினுடைய வரலாற்றை, அது எவ்வாறெல்லாம் உருப்பெற்றிருக்கிறது, எவ்வாறெல்லாம் உருவாக்கி இருக்கிறது, எவ்வாறெல்லாம் வெற்றியை தந்திருக்கிறது, எவ்வாறெல்லாம் தீமைகளை தோற்கடித்திருக்கிறது, எவ்வாறெல்லாம் நம்மை உயர்நிலைக்கு வழிநடத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து அன்னையினுடைய பிள்ளைகளாக ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம். மரியே வாழ்க.